கேரளாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அங்கு பெரும்பாலான இடங்கள் வெள்ள காடாக காட்சியளிக்கின்றன. மலைப்பாங்கான பகுதிகளில் பெருமளவு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பான பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27 உயர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இடுக்கி மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் அதன் காரணமாக சபரிமலை கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரளாவின் பெரும்பான்மையான இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுவதால் அங்கு சாலைகளில் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீரில் வாகனங்களும் வீடுகளும் அடித்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இதனால் ஒட்டுமொத்தமாக கேரள மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் திடீரென்று பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் முன்பே திட்டமிட்டிருந்த நிகழ்ச்சிகள், திருமண வைபவங்கள் ஆகியவற்றை நடத்த முடியாத சூழ்நிலை வருகிறது. இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் கூட ஒரு மணமக்கள் தங்களது திருமணத்தை நடத்தியுள்ளனர். எப்படி நடத்தினார்கள்? வாருங்கள் பார்க்கலாம். கேரளாவின் செங்கனூர் மருத்துவமனையில் சுகாதார பணியாளர்களாக பணியாற்றி வருபவர்கள் தான் ஆகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா. இவர்களுக்கு இன்றைய தினம் பெற்றோர்களால் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கேரளாவின் தலவாடி என்ற பகுதியில் உள்ள கோயில் திருமணத்தை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அந்த பகுதி முழுவதுமே மழை நீரால் சூழப்பட்டது. இதனால் மணமக்கள் மற்றும் குடும்பத்தினரால் கோயில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இருப்பினும் எப்படியாவது இந்த திருமணத்தை நடத்திவிட வேண்டும் என்ற உறுதி பூண்ட குடும்பத்தினர் மணமக்களை சமையலுக்கு பயன்படுத்தும் பெரிய அண்டாவில் உட்கார வைத்து நீரில் மிதந்தபடியே கோவிலுக்கு மணமக்களை அழைத்து வந்துள்ளனர். ஆக ஒரு வழியாக இறுதியில் இருவருக்கும் திருமணம் திட்டமிட்டபடியே எளிமையாக நடந்து முடிந்துள்ளது. தற்போது இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.